ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் மிகவும் சுவையான முறையில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை இந்த சண்டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நான் அந்த ரெசிபியை ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். பிரியாணி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவாங்கங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம சவுத்தில் வந்து சீரக சம்பாவில் தான் பண்ணுவோம். பட் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி. தம் பிரியாணி, அதாவது சிக்கன் தம் பிரியாணி செம்ம சூப்பர்பாக ரெடியாக இருக்குங்க. அப்படியே உங்கள் வீடே ஹோட்டலில் எப்படி மனம் வரும் அந்த மாதிரி மனம் வரும். ரொம்பவே சூப்பர்பான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பாத்திரம் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால ரைஸும் நல்லா குக்காய், அதே சமயத்தில் சிக்கன் வந்து செம்ம சூப்பர்பாக குக்காய் வந்திருந்தது. நல்ல பஞ்சு போல் இருந்தது, நல்லா ஜூஸியாக நல்லா மசாலாதாராக இருந்ததுங்க. அதாவது மசாலா எல்லாமே அதிலே இருக்கும். இப்போ நம்ம வேறு மாதிரி சிக்கன் பிரியாணி பண்ணும்போது அதை நம்ம நார்மலாக பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் ஜஸ்ட் குக்கான சிக்கன் மாதிரி இருக்கும். பட் இது மசாலாதாராக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 7 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நல்ல அகலமான பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இது தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுட்டு 750 கிராம் வெங்காயம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த பிரியாணியில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு ஃபுல் பிரியாணியில் இருக்கும். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து இந்த வெங்காயம் வந்து அதுக்கப்புறமும் குக் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த சூட்டிலேயே. ஸோ முன்னாடியே எடுத்துருங்க, இல்லைனா ப்ரௌன் ஆகி கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃபேனுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு. இப்போ அந்த பொரிச்ச வெங்காயத்தில் 3/4 பகுதி எடுத்து நம்ம பிரியாணி எதில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. நம்ம இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். இன்றைக்கு நான் பண்ணுற பிரியாணி அளவு வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவு. அதாவது 1.25 கிலோ சிக்கனுக்கு வந்து 3/4 கிலோ பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தில் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து சாஹி ஜீரா. இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடும்போது வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, சாரி. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா வந்து 100 கிராம் பட்டைக்கு 100 கிராம் பட்டை எடுத்திங்கன்னா 50 கிராம் ஏலக்காவும் 50 கிராம் கிராம்பும் எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து இன்றைக்கு வந்து 1 கிலோ, அதாவது 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து வந்து தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு கைக்குத்தளவுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் போடலைங்க, இனிமேல் தான் நம்ம போடுவோம். இப்போ வந்து சிக்கன் பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து 1.25 கிலோ. இந்த சிக்கன் வந்து நான் வந்து பாருங்கள், இந்த பீசஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். என்றைக்குமே சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸ் போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயத்தில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயத்தை பொரிச்சிடலாம். அந்த எண்ணெயிலேருந்து பாருங்கள், இது குட்டி ரசம் கரண்டி, இது வந்து ஒரு 30 ml தான் பிடிக்கும். ஸோ அந்த குட்டி ரசம் கரண்டிக்கு நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு அந்த ஆயில் விட்டுருக்கேன். கண்டிப்பாக அந்த ஆயில், அதாவது வெங்காயத்தை பொரிச்ச எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு கொதித்த தண்ணி ஊற்றிருக்கேன், நல்ல சூடான தண்ணி. நான் யூஸ் பண்ணுற ரசம் கரண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான், ஒரு 30 ml தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு நல்ல இலை இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 10-12 பெரிய பல் பூண்டு ப்ளஸ் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டு அரைச்சி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 4.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீரா போட்டுக்கோங்க.
அப்புறம் ஒரு 7, 8 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 8 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்து 2 அன்னாசிப்பூ, 2, 3 பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா 2, 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரைஸை போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ வர நம்ம வந்து அந்த சிக்கன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து மேரினேட் தான் பண்ணி வச்சுருக்கோம், அடுப்பில் வைக்கல. இப்போ கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் மேலே தூவியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டோம். ரைஸை போட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த கேஸை இப்போ நான் வந்து பக்கத்து கேஸில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், சிக்கன் வந்து ராவாக தான் இருக்குது, அதில் தான் நம்ம தம் போடுறோம். இப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஃபயரில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதாவது ஜஸ்ட்டு கொதித்த உடனே அந்த லேயர் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ரைஸ் எடுத்து இல்லை ஒரு லேயர் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திரும்ப அடுத்த லேயர் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள். தம் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வந்து சிக்கன் என்னடா வேகாதான்னு நீங்கள் டென்ஷனே எடுக்க வேண்டாம். செம்ம சூப்பராக அப்படி பஞ்சு போல் வெந்து வந்திருக்குங்க. இப்போ வந்து அடுத்த லேயர், அதாவது ஃபுல்லாக அடுத்த மீதி உள்ள ரைஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வர கேஸ் வந்து நல்ல ஸ்லோவில் தான் இருக்குது, அதாவது தீ வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம இது மேலே வந்து நம்ம மீதி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதான் மீதி போட்டுருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் கலர் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம், பட் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்புறம் கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க, நெய். அடுத்து வந்து குங்குமப்பூ உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து குங்குமப்பூவை ஒரு பிஞ்சு குங்குமப்பூ எடுத்து பாலில் கலந்து இந்த மாதிரி மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த குங்குமப்பூ வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயத்தில் அந்த ரைஸில் வந்து கலரும் வரும். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த நார்மலாக மூடி வச்சுட்டு மேலே ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம இஞ்சி இடிப்பில் அந்த கல் வந்து ஒரு 2 கிலோ இருக்கும், அதுவும் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே ஸ்டீம் வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவில் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தம் பிரியாணி, அதாவது சிக்கன் தம் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குங்க. அப்படியே உங்கள் வீடே ஹோட்டலில் எப்படி மனம் வரும் அந்த மாதிரி மனம் வரும். ரொம்பவே சூப்பர்பான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த பாத்திரம் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால ரைஸும் நல்லா குக்காய், அதே சமயத்தில் சிக்கன் வந்து செம்ம சூப்பராக குக்காய் வந்திருந்தது. நல்ல பஞ்சு போல் இருந்தது, நல்லா ஜூஸியாக நல்லா மசாலாதாராக இருந்ததுங்க. அதாவது மசாலா எல்லாமே அதிலே இருக்கும். இப்போ நம்ம வேறு மாதிரி சிக்கன் பிரியாணி பண்ணும்போது அதை நம்ம நார்மலாக பண்ணலாம், அதில் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் ஜஸ்ட்டு குக்கான சிக்கன் மாதிரி இருக்கும். பட் இது மசாலாதாராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு ஸ்பெஷலாக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.